الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد الحمد لله பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ஒரு நாளின் தொடர் நிகழ்வுகள் எப்படி இருந்தது என்று நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹா நேரத்தினுடைய அந்த ஆரம்பம் தொடங்கி ஜவாலுக்கு முன்பு வரைக்கும் என்னென்ன மாதிரியான செயல்களை காரியங்களை செய்வார்கள் என்று நாம் பார்த்து வருகின்றோம். நேற்றைய தினம் நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உறவினர்களை பார்க்க செல்லுவார்கள், தன் மகள் ஃபாத்திமாவை பார்க்க செல்லுவார்கள், தன் பேர பிள்ளைகளை பார்க்க செல்லுவார்கள். யாரேனும் விருந்திற்காக வேண்டி அழைத்தால் ஒன்று தனியாக அல்லது குடும்பத்தோடு அல்லது சஹாபியோடு என்ன செய்வாங்க, போவாங்க என்று நாம் பார்த்தோம். இன்றைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நேரத்தில் தன் வீட்டிலிருந்து கடைவீதிக்கு செல்லுவார்கள். செல்லுகின்ற இந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த செயல்பாடுகள் எப்படி இருந்தது என்பதை நாம் ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதையில நடந்து செல்லும் போது தன்னுடைய பார்வையை தாழ்த்தியவர்களாக, அதே நேரத்துல ஒரு வீரனை போல் கம்பீரமாக நடந்து செல்லுவாங்க. யாரையெல்லாம் சாலையில பார்க்கிறார்களோ, தெரிஞ்சவங்க தெரியாதவர்கள், சிறிய குழந்தைங்க பெரியவங்க, யாரை பார்த்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்போடு ஒரு புன்முறுவல் பூர்ப்பார்கள். ஹதரத் ஜுரைர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, மா லகியனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லா தபஸ்ஸம ஃபீ வஜ்ஹி, என்னை பார்க்கும் போதெல்லாம் பெருமானார் அவர்கள் என்ன செய்வாங்க, ஒரு புன்முறுவல் பூர்த்து கொண்டே இருப்பார்கள். அதே மாதிரி சாலையில நடந்து செல்லுகின்ற போது சிறுவர்களை பார்த்தால் அல்லது சிறுவர்கள் பெருமானாரிடத்தில் முன்னோக்கி வந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்போடு அவர்களுடைய இரு கன்னங்களை தடவுவார்கள். பாசத்தோடு அவருடைய இரு கன்னங்களை என்ன செய்வாங்க, தொடுவார்கள் என்பதாக நாம் ஹதீஸ்களில் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அப்படியாக ஒரு கூட்டமாக குழந்தைகள் வருகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு குழந்தைகளுடைய கன்னங்களை என்ன செய்யறாங்க, தங்களுடைய முபாரக்கான இரு கரங்களால் தடை விடுகின்றார்கள். அதே மாதிரி சாலையில பாதையில நடக்கும் போது யாரேனும் பேச வேண்டும் என்று நின்றால் அது யாராக இருந்தாலும் பெருமானார் அவர்கள் அப்படியே நின்று அவர்களுடைய எல்லா விஷயங்களுக்கும் பதில் சொல்லிவிட்டு அவர்களின் தேவைகளை அறிந்துவிட்டு தான் அங்கிருந்து போவாங்க. ஹதரத் அதி இப்னு ஹாத்திம் தார் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் பெருமானாரோடு ஒரு நேரத்துல நான் பாதையில சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு பெண் தன் குழந்தையோடு நின்று கொண்டிருந்தால் அந்த பெண் பெருமானார் அவர்களை அழைத்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, அந்த பெண்ணுடைய அழைப்பினை ஏற்று அந்த பெண்ணுக்கு பக்கத்துல போய் நின்று பேசினாங்க. ரொம்ப நீண்ட நேரம் பேசிக்கொண்டே இருந்தார்கள். அப்ப எனக்கு என் உள்ளத்துல என்ன தோன்றியது என்று சொன்னால், ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய இறை தூதர், அரசர் அல்ல. ஒரு அரசர் என்பவர் இப்படியாக பாதையில கூப்பிட்டு அழைத்து நிற்கின்ற ஒரு பெண்ணிற்காக வேண்டி நீண்ட நேரம் நிற்க மாட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலவ் குன்த மலிகன் லம் யகும் மஅஹு சபியுன் வலா இம்ரஅத்துன், இந்த மாதிரி அரசராக இருந்தால் சிறு குழந்தைகளோ பெண்களோ இப்படி நின்று பேச முடியாது. அல்லாஹ்வுடைய தூதராக இருக்க போய்த்தான் பெருமானார் அவர்களோடு பாதையில யார் அழைத்தாலும் அவர் அந்த இடத்துல நின்று பேச முடிகிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன் என்று ஹஜ்ரத் அதி இப்னு ஹாத்திம் தார் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. அதே மாதிரி பாதையில நடந்து செல்கின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் கூட்டமாக இருந்தால் அதிலிருந்து கொஞ்சம் விலகியே செல்லுவாங்க, அதிலிருந்து விலகியே செல்லுவார்கள். ஆண்களை பார்த்தால் புன்முறுவல் பூர்த்து சலாம் சொல்லுவார்கள். பெண்களை பார்த்தால் ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம், பெண்கள் கூட்டமாக உட்கார்ந்து இருக்கிற ஒரு இடத்துல சஹாபிய பெண்மணிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடந்து செல்கின்ற பொழுது அவர்கள் இஷாரத்தன் கையை தூக்கி ஸலாமு அலைக்கும் என்று அவர்களை கடந்து செல்வதாக நாம் பார்க்கிறோம்.
ஒவ்வொரு நாளும் இப்படி பாதையில் நடந்து செல்லும் போது பெருமானாருடைய செயல்பாடுகளாக ஹதீசுகள்ல பார்க்கிறோம். அதுல குறிப்பாக பாதையில் யாரேனும் தேவையுடையவர் இருந்தால் அந்த தேவையை கேட்டறிந்து நிவர்த்தி செய்வார்கள். அல்லது ஏதேனும் அவர் ஒரு சின்ன தவறு செய்கிறார் என்று சொன்னால் அந்த தவறை பெருமானார் திருத்துவார்கள், சொல்லிக் கொடுப்பார்கள். அப்படியாக நாம் பார்க்கிறோம். ஒரு வாலிபர் என்ன செய்கிறார்? ஆடை அறுத்து அந்த ஆடை தொங்க விட்டு ஆட்டு தோலை உரித்து கொண்டிருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? அதை பார்க்கிறார்கள். பார்க்கும்போது பெருமானாருக்கு எப்படி புரியுதுன்னா, இவர் ஆடு உரிக்க தெரியல, இவர் தப்பா உரிக்கிறாரு என்று பக்கத்துல போய் நின்று ஸல்லல்லாஹு சொல்றாங்க, தனஹஹத்தா உரிக்க, கொஞ்சம் விலகிக்கப்பா, ஆட்டு தோலை எப்படி உரிக்கணும் நான் கற்றுத் தருகிறேன். ஃபஇன்னி லா அராக துஹ்சினு தஸ்லுஹு, நீ ஆட்டு தோலை சரியா உரிக்கிற மாதிரி எனக்கு தெரியல என்று பெருமானார் அவர்கள் தன்னுடைய 2 கைகளை என்ன செய்யறாங்க? அந்த ஆட்டினுடைய அந்த சதைக்குள்ள உள்ள விட்டு ஆட்டினுடைய பின்பகுதி வரைக்கும் கையை உள்ள கொண்டு போயிட்டு வேகமாக இழுக்கிறார்கள். சொல்றாங்க, இப்படியாக கொஞ்சம் கொஞ்சமா நீ என்ன செய்ய இழுக்கணும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்ததாக பார்க்கிறோம். இன்னொரு தடவை நடந்து போகின்ற நேரத்துல ஒரு சஹாபி வீட்டுக்கு வெளியே என்ன செய்யறாங்க? ஒரு பாத்திரத்திலிருந்து உணவு செய்து கொண்டிருக்கிறார்கள். நல்லா கொதித்து கொண்டிருக்கிறது. பெருமானார் கேட்கிறாங்க, என்னப்பா நல்லா கொதிச்சிருச்சா, என்ன சமைச்சிருக்க காட்டு என்று பெருமானார் அவர்கள் அதிலிருந்து கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டதாக நான் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வீட்டிலிருந்து கிளம்பி அந்த கடை வீதிக்கு செல்லுகின்ற இடையிலே அவர்களுடைய அந்த செயல்பாடுகளை ஹதீசுகள்ல பார்க்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பெருமானார் அவர்கள் சஹாபாக்களின் வீடுகளுக்கு சில தேவைகளுக்காக வேண்டி சென்றாங்க, நோயாளிகளை சந்திப்பதற்காக வேண்டி சென்றாங்க. இந்த நேரத்துல தான் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு வாரம் வாரம் போனாங்க. இன்ஷா அல்லாஹ் அது என்னவென்று பார்ப்போம். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.